ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 31 ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், மாருதி சுசுகி, சிப்லா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பிபிசிஎல், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, அப்புறம் க்ரூட் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து 19,375, க்ளோசிங் 19,253, 93 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. இது வந்து 0.48% ஃபால். அப்புறம் வந்து சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 255 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா மாருதி சுசுகி வந்து 207 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி 10,003 க்ளோஸ் ஆச்சுது. இது 2.12% அப். இது மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மந்தில் வந்து 1,89,082 யூனிட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட ரெக்கார்டு ஹை மந்த்லி சேல் இந்த ஆகஸ்ட்டில் வந்து வந்திருக்குது. ஆகஸ்ட் 2023 அவங்க ரெக்கார்டு சேல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் வந்து ஃப்ரெஷ்ஷு ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கு இந்த மந்த்லி சேல் டேட்டா வந்தது தான் ஒரு காரணம். அது மாதிரி பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி வந்து லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் 16% வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் நியூஸஸ் சேர்ந்து மாருதி சுசுகியை கொஞ்சம் ரேலி பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாருதி சுசுகிக்கு சில புரோக்கர்ஸ் வந்து பைக்காலும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சிப்லாவை பார்த்திங்க அப்படின்னா சிப்லா வந்து 21 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 1,257 க்ளோஸ் ஆச்சுது. சிப்லாவை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4-5 கம்பெனிஸ் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து புதுசாக பார்த்திங்கன்னா டொரண்ட் ஃபார்மா வந்து சிப்லாவை அக்வயர் பண்ணுறதுக்கு அந்த ஏலத்தில் வந்து அவங்களும் சேரதாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்குது. பட் இதை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வ டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வரல. ஸோ இருந்தாலும் சிப்லாவுக்கு வந்து இது ஓரளவு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பேர் வந்து காம்படிஷனில் இருக்கிறது வந்து சிப்லா வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து சிப்லாவை கொஞ்சமாக தூக்கி விட்டுச்சு. சில புரோக்கர்ஸும் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டொரண்ட் ஃபார்மா வந்து சிப்லாவை வாங்குறதா இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த நியூஸ் வெளிவந்ததுலேருந்தே டொரண்ட் ஃபார்மா வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. வியாழக்கிழமை கூட என்னாச்சுது அப்படின்னா ஒரு 4% விழுந்திருக்குது. அப்புறம் பிபிசிஎல்லில் பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. 340 இருக்குது. 3.24% ஃபால் இது. ஸோ பிபிசிஎல் வந்து விழுந்ததுக்கு அதே சேம் காரணம் தான். எஸ்டர்டே சொன்ன மாதிரி அதோட எல்பிஜி கேஸ் ப்ரைஸஸ் வந்து 200 ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து ஓஎம்சிசிஸ் அதாவது ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கம்பெனிஸ் தான் ஏற்றுக்கணும் இந்த சப்சிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. ஸோ அதனால் பிபிசிஎல் விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக பெட்ரோல் இல்லைன்னா டீசலோட ரேட்ஸும் வந்து குறையலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸஸ் இருக்குது. அதுவுமே வந்து ஆயில் கம்பெனிஸை பாதிக்குது. ஸோ அதனாலேயும் சேர்ந்து பிபிசிஎல் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. ஸோ இப்போதைக்கு பிபிசிஎலுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் எதுவுமே இல்லை. நியர் ஃப்யூச்சரில் வந்து அது ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஏர் ப்ரைஸஸ் அதாவது ஏர் டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஏவியேஷன் ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்து ஹைக்கு ஆகிருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸஸை பார்த்தோம் அப்படின்னா 93 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 3.73% ஃபால் இது. ஸோ அதானி என்டர்பிரைஸஸ் வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு முந்தின நாளுமே விழுந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஓசிசிஆர்பி வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதா இருந்தாங்க. அதாவது நாங்கள் இந்த கம்பெனிஸ் பண்ணுற தப்பெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற சில கம்பெனிஸ் பண்ணுற தப்பெல்லாம் நாங்கள் வெளிக்காட்ட போகிறோங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேபடி அதனால் மக்கள் என்ன பயந்தாங்கன்னா அவங்க அதானி என்டர்பிரைஸை பற்றி பேசுவாங்களோங்கிற மாதிரி பயந்தாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே தான் இப்போ வந்து
அந்த OCCRPங்கிற ஆர்கனைசேஷன் வந்து அது ஒரு நான் ப்ராஃபிட் மீடியா ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. என்னென்னா மொரிஷியஸ் பேஸ் பண்ணி வந்து ஆஃப்ஷோர் ஃபண்டிங்ஸ்லாம் வந்து அதானி குரூப்புக்கு வந்திருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஓபாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மொரிஷியஸ் வழியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புரோக்கர் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஃபண்டை வந்து இன்வெஸ்டர்ஸ்ட்டு வாங்குகிறாங்க. பட் அவங்க எந்தெந்த ஃபண்டில் வந்து இவங்க போய் அமௌண்ட்டை போடுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக யூசர்ஸ்க்கு வந்து, அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தெளிவாக சொல்லலை அப்படின்னா, அதாவது ஒரு நோக்கத்தை வந்து சொல்லாமே வந்து அவங்க ஃபண்டை வாங்குறாங்கன்னா அதை தான் வந்து ஓபாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. பட் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ரீசன் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி என்டர்பிரைஸ் வந்து மறுத்திருக்க தான் செய்கிறாங்க. இது வந்து தேவையில்லாத வீண் பழி போடுறாங்க. அதே மாதிரி இது விஷயத்தை வந்து டைவெர்ட் பண்ணதுக்காக இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதானி என்டர்பிரைஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து மக்கள் கொஞ்சம் பயப்படுறதுனால ஸ்டாக் கொஞ்சம் விழுந்திருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோம்னா 2973 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 4382 crore பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து ரெண்டாவது நாளாக கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்க. டிஏஎஸ் வந்து 10th கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணுறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 168 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. S&P 500 7 பாயிண்ட் விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து 15 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து மறுபடியும் வந்து ட்ரெஷரி ஈல்டு வந்து கொஞ்சமாக அப்சைடு மூவ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமி டேட்டா கொஞ்சம் வந்திருக்குது. அதெல்லாம் வந்து குட்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா பேடாக இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த பேடான டேட்டாவுமே வரல. ஸோ ஓரளவான ஃப்ளாட்டான டேட்டா இல்லை வந்து குட்டான டேட்டா தான் வந்திருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் வந்து இந்த ட்ரெஷரி ஈல்டோட ஹைக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து மார்க்கெட்டை கொஞ்சமாக ட்ராக் பண்ணி இழுத்துச்சு. பட் ஸ்டில் வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேலி ஆனதுனால நான் ஸ்டாக் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் வந்து கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து 1185 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. மறுபடியும் 26,000 கிட்ட போயிடுச்சு. எத்தீரியம் 49 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு சேம் ரீசன் தான். அதாவது யூஎஸ் SEC வந்து அந்த ஸ்பாட் பிட்காயின் ETFஸை வந்து டிலே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த டிசிஷன் வந்து தள்ளி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பிளாக் ராக்கு, அப்புறம் வந்து ஃபெடலிட்டி, இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தவங்களாக இருக்கிறாங்க. ஸோ SEC வந்து இந்த முடிவை வந்து தள்ளி போடுறதுனால ஸ்டில் வந்து பிட்காயின் ETF வந்து எப்படி பிரகாசமான லைஃப் இருக்குங்கிறது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் ஏறின மார்க்கெட் எவ்வளோ ஏறிச்சோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக அந்த 2 நாளில் விழுந்துருச்சு. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா Brent வந்து 86.75 இருக்குது. 0.89 வந்து அப்பாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதான் டைட்டர் சப்ளை தான். ஸோ அதனால் க்ரூடு வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. கரன்சி பார்த்தோம் அப்படின்னா USD எகென்ஸ்ட் இந்தியன் ரூபி 82.78 இருக்குது. ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ டாலர் வந்து அந்த யூஎஸோட GDP growth ரிவிஷனால் கொஞ்சமாக ஏற்கனவே விழுந்துட்டு இருந்தது, கூட கொஞ்சம் விழுந்துச்சு. பட் இப்போ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா US ஜாப்ஸ் டேட்டாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் டாலர் வந்து பெருசாக அந்த மூவ் பண்ணலை. அப்புறம் கோல்டை பார்த்திங்க அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ கோல்டு வந்து டாலர் பெரிய மூவ் பண்ணாமல் ஸ்லைட்டாக ரேலி ஆனதுனால கோல்டு வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.